நீங்கள் பசங்களோட அப்ராட்க்கு மூவ் ஆகுறீங்கன்னா இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நான் லாஸ்ட் இயர் கனடா வரப்போ என் பொண்ணுக்காக இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் இந்த ட்ரெஸ் எல்லாமே. நம்ம ஊரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக வேர் பண்ணுவோம்ல, ஆனால் இங்கே பார்த்த வரைக்கும் பிளாக், ஒயிட், கிரே அண்ட் நேவி ப்ளூ தான் மோஸ்ட்லி. அதுவும் கொஞ்சம் பெரிய பசங்கன்னா சர்டன்லி நோ ஃப்ளாஷி கலர்ஸ். இந்த பிங்க் கூட போட மாட்டாங்க. இங்கே ஸ்கூலில் யூனிஃபார்ம் கிடையாது, கலர் ட்ரெஸ் தான். ஸோ நம்ம பசங்க இங்கே ஸ்கூலுக்கு போகிறப்போ இங்கே எல்லாரும் எப்படி வேர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டைலில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஹார்ட்லி 1 or 2 டைம்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளே அவளும் வளர்ந்துட்டா, நிறைய ட்ரெஸ் சின்னதும் ஆயிட்டு, டேக் பிரிக்காம ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே புதுசா இருந்துச்சு. இங்க கொண்டு வந்து அப்படியே வைக்கிறதுக்கு அந்த வெயிட்டுக்கு நான் வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கலாம்னு யோசிச்சேன். ஸோ நீங்க அப்ராட் போறப்போ பெரிய பசங்களா இருந்தா நிறைய ட்ரெஸ் வாங்கவே வாங்காதீங்க. சின்ன பசங்க கூட ஓகே சொல்றத போட்டுப்பாங்க, ஆனாலுமே அந்தந்த ஊர்ல இருக்கிற வெதருக்கு ஏற்ற மாதிரி வாங்குறது தான் பெஸ்ட் பசங்களுக்கு. சின்ஸ் நாங்க இப்போ இந்தியாக்கே போறதால வீட்டுல அலசி அரைஞ்சி எல்லாரோட ட்ரெஸ் எஸ்பெஷலி வின்டர்ல வாங்கினதெல்லாம் கனடாலே டொனேட் பண்ணிட்டேன். அப்ராட் போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாய்.